இந்த உலகம் முழுமைக்கும் படைப்புக்கு காரணமான ஒருத்தன்ட்ட இருந்தே நான் தொடங்குறேன்னு வள்ளுவர் தொடங்குறார். குண்டலினி மேல் நோக்கி புறப்பட்டு போவதே யோகத்தின் சாதனை. குண்டலினியை மேல் நோக்கி நகர்த்த தொடங்கிவிட்டால் அவன் உணரக்கூடிய முதல் உணர்வு, நான் உனக்கு குண்டலினியாக இருந்து மேல் நோக்கி செல்லப் போகிறேன், உன்னுடைய பிறவியையும் இறப்பையும் வெல்வதற்கு துணை செய்ய போகிறேன்னு அடையாளப்படுத்துறாரு. இடது பக்கம் குளிர்ச்சி, வலது பக்கம் வெப்பம். இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டின் மூலமாக வரக்கூடிய வெப்பம், இந்த ரெண்டின் மூலமாக வரக்கூடிய தீ கெட்ட தீ. உடம்பை போற்றேன்னா என் உடம்பை உட்கார வச்சு அர்ச்சனை பண்ணுறதல்ல, என் உடம்பை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணுறதல்ல, என் உடம்பை உட்கார வச்சு வழிபாடுகள் பண்ணுறதல்ல. இந்த இரண்டினுடைய இணைவும் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் தான் ஒன்னால் மரணத்தை ஜெயிக்கிறதோ பிறப்பை ஜெயிக்கிறதோ இறைவனை அடைகிறதோ உனக்கு சாத்தியப்படும். 3000 பாடல்களை எழுதத் தொடங்குவதற்கு முன்னால் இந்த பாடல்களில் வெற்றி கிடைக்க வேண்டும், இந்த உலகத்தை தொடங்கியவனுடைய அருள் கிடைக்க வேண்டும். அப்படின்னா அவன் யாருன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்கப்பா. இதில் ஏதோ ஒன்று நமக்காக ஒரு ரகசியத்தை சொல்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற யோசனை வந்திருந்துச்சுன்னா நீங்களும் சித்தர் உலகத்தை சரியாக புரிந்து கொண்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தமாகுது. ஒரு முறை தனஞ்சயனை சித்தர்கள் பயன்படுத்திய சூத்திரம் தேடி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும்னு சொல்கிறோம். திருமூலர் வள்ளுவர் பெருந்தகையை போல நமக்கு அத்தனை அறிவு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அறிவை வளர்த்து கொண்டு அதை தேடி பாருங்கள். வாழ்க்கையில் அதிசயங்களை உங்களால் எளிமையாக பார்க்க முடியும். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள நியூஸ்7 பக்தி நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நாம் பேசக்கூடிய பல இடங்களிலும் பல கருத்துக்களிலும் பல தத்துவங்களிலும் தனஞ்சயன் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து நாம் பேசுவதே இல்லை. ஏன் பலருக்கும் அது போர் அடிக்க கூட செஞ்சுருக்கோம். என்னையா இது, எப்போ பார்த்தாலும் தனஞ்சயன்கிற வார்த்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு. காரணம், நாம் புதுசாக எதுவுமே பேசலை. ஆல்ரெடி சித்தர்கள் பேசியிருந்த விஷயத்தை தான் திரும்ப பேசுகிறோம். இப்போ திருமூலர் ஐயா தன்னுடைய திருமந்திரம் 3000 பாடல்களையும் எழுத தொடங்கும் பொழுது ஒரு தொடக்கம் ஒன்று சொல்கிறார். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடங்கவே செய்கிறார் திருமந்திரத்தை. திருவள்ளுவரும் அதே மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லித்தான் தொடங்குறார். இந்த உலகம் முழுமைக்கும் படைப்புக்கு காரணமான ஒருத்தன்ட்ட இருந்தே நான் தொடங்குறேன்னு வள்ளுவர் தொடங்குறார். அதே மாதிரி திருமூலரும் சொல்றாரு 5 கரம் கொண்டவனை. இங்க கரம் அப்படின்னா இப்படி கையெல்லாம் கிடையாது.
நாம் நினைக்கிற மாதிரி 5 கையை வச்சிருப்பாரோ அப்படின்னு இல்லை. தனக்கு கீழே 5 விதமான சக்திகளை தொழிலாக கொண்டவன், 5 விதமான 5 விதமான சக்திகளை கொண்டு தொழில் நடத்துபவன் அப்படின்னு அர்த்தமாகுது. இப்போ தனஞ்சயனை பற்றி பேசுகிறோன்னா, தனஞ்சயனுக்கு கீழே 5 கரம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஈசானன், முக்கியன், வைரவன், பிரபஞ்சனன், அந்தர்யாமி என்ற 5 விதமான காற்றுகளை கொண்டு தொழில் நடத்துபவன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஒருவனல்ல 5 பேரை வைத்து தொழிலை நடத்துபவன் அப்படிங்கிறதுனால 5 கரத்தனை அப்படின்னு தொடங்குறார். யோசிச்சு பாருங்க, 5 கரம் கொண்ட விநாயகர் எங்க இருக்காரு? இந்த பக்கம் 2ன்னா இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 3ன்னா இந்த பக்கம் 3, அப்படித்தானே இருக்கணும். 5 கரம் அப்படின்னு எதை சொல்ல வர்றாங்க? ஏற்கனவே துதிக்கை, அதுக்கப்புறம் 5 கரம், இதெல்லாம் நாம் எங்கேயாவது ஒரு உருவத்தை பார்த்து இந்த மாதிரி பேசியிருப்போமா? யோசிச்சு பாருங்க. அப்போ இறைவனை பற்றி அவர் முன்னிலைப்படுத்தியது தத்துவம் என்ற உணர்வு நமக்கு வரணும். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை. யானை முகம்னு சொன்னோடனே நாம் என்ன பண்ணிட்டோம்? ஒரு விநாயகன் என்றால் யானையோட தலை இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அவர் என்ன போட்டிருக்கார் பாருங்க, ஆனை முகத்தனை. முகம் அப்படின்னா தொடக்கம் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. முகம் அப்படின்னா பாருங்க, கோமுகம், பசுவினுடைய முகம், பசுவினுடைய தொடக்கம். முகம் என்றால் துவக்கம், தொடக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனை முகம்னு அதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, இப்போ மூலாதார பகுதியில் குண்டலினி உறங்கி கொண்டிருக்கிறது. குண்டலினி மேல் நோக்கி புறப்பட்டு போவதே யோகத்தின் சாதனை. எல்லாம் சரி, குண்டலினி புறப்பட்டு விட்டதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதைத்தான் சொல்றாங்க. ஒரு மனிதன் தன்னுடைய யோக பயிற்சி என்னும் முயற்சியினால் குண்டலினியை மேல் நோக்கி நகர்த்த தொடங்கிவிட்டால் அவன் உணரக்கூடிய முதல் உணர்வு யானையினுடைய பிளிரல் ஓசை. அதனால தான் சொல்றாங்க ஆனை முகத்தன். ஆனை முகம்னு ஏன் சொல்லணும்? அந்த ஆனையினுடைய பிளிரல் ஓசையின் மூலமாக நான் உனக்கு குண்டலினியாக இருந்து மேல் நோக்கி செல்லப் போகிறேன், உன்னுடைய பிறவியையும் இறப்பையும் வெல்வதற்கு துணை செய்ய போகிறேன்னு அடையாளப்படுத்துறாரு. அந்த தனஞ்சயனை தான் குண்டலினி என்னும் பெயராலும், அது மேல் நோக்கி நகரும் பொழுது அது ஆனையினுடைய பிளிரல் ஓசையை அடையாளப்படுத்தி மேல் நோக்கி நகர்கிறது என்றும். அப்போ அந்த தனஞ்சயனுக்கு 5 பேர் உதவியாளர்களாக இருந்து தொழில் நடத்துகிறார்கள். அந்த தனஞ்சயன் மேல் நோக்கி புறப்படும் பொழுது ஆனையினுடைய பிளிரல் ஓசை அப்படி ஆரம்பிச்சிருச்சுன்னா கிளம்பிருச்சு குண்டலினின்னு அர்த்தம். அதைத்தான் சொல்றாரு ஆனை முகத்தனை. அந்த யானையினுடைய பிளிரல் ஓசையை தொடக்கமாக கொண்டவனை, 5 பேரை வைத்து தொழில் நடத்தும் வல்லமை கொண்டவனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை. இந்தின் சூரியனை போன்ற இளம் பிறையினுடைய வெண்மை நிறத்தில், எயிறு அப்படின்னா பல்லு, ஈறு இதெல்லாம் சொல்ல முடியும். போலும் எயிற்றனை, அதை போன்ற அந்த நிறம் கொண்டவனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை. அதுக்கு அடுத்து சொல்றாங்க எயிற்றன், ஜொலிக்கக்கூடியவன். நந்தி மகந்தனை. நம்ம எல்லாரும் நந்திங்கிறது நந்தி தேவர் அல்லது நந்திங்கிறது ஒரு பசு, இந்த மாதிரி பல விதத்தில் யோசிச்சிருப்போம். நந்தி மகன் அப்படின்னா இங்கே மகன் தாய் தகப்பன் அங்கெல்லாம் அர்த்தம் இல்லை. நந்தி மகன்னா அந்த சக்தியினுடைய தொடக்கம், அந்த சக்தியினுடைய இன்னொரு பாகம், அந்த சக்தியினுடைய இன்னொரு பிரிவு அப்படின்னு அர்த்தமாகுது. இங்கே நந்தின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்கு சுவாசமானது இடது பக்கமாக இடது நாசி இடகலை சந்திரகலை, சந்திரனுடைய சுவாசம். வலது பக்கமாக பிங்கலை சூரியகலை, வலது பக்க சுவாசம். இடது பக்கம் குளிர்ச்சி, வலது பக்கம் வெப்பம். இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டின் மூலமாக வரக்கூடிய வெப்பம், இந்த ரெண்டின் மூலமாக வரக்கூடிய தீ கெட்ட தீ. இந்த மனிதன் ஆயுளை முடிக்க மாட்டான், பிறப்பை முடிக்க மாட்டான், அதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகாதுங்கிறதுனால இந்த ரெண்டையும் கெட்ட தீன்னு சொல்கிறாங்க. எந்த ஒன்று சுழுமுனையின் நடுநாயகமாக போகுமோ அந்த ஒன்று நல்ல தீன்னு சொல்கிறாங்க. இந்த நல்ல தீ தான் நல் தீயாக மாறி நந்தியாக மாறுகிறது. இந்த நந்தி தான் ஒரு மனுஷனுடைய பிறப்பையும் இறப்பையும் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. நந்தி மகந்தனை. மகந்தனைனா அந்த நந்தி உருவாகக்கூடிய, நந்தி இருக்கக்கூடிய இடம்தனை. ஞான கொழுந்தினை. இதனுடைய கொழுந்து எங்கே நிற்கிது? அங்கே போய் நிற்கிது. ஞான கொழுந்தினை, ஞான கொழுந்தாக நிற்பவனை.
இவ்வளவு அடைமொழிகளும் கொண்ட ஒருத்தனை நான் என்ன செய்யணும்னு சொல்றார். புந்தியில் வைத்து, புந்தின மனம், புலன்கள் 5 மூலமாக உருவாகக்கூடிய அந்த மனதில் வைத்து. அடுத்த வார்த்தை சொல்றாருங்க, மனசுல வைக்கிறதோட நிறுத்தாத, அதனுடைய அடியில் வைத்து வணங்கு. புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. புந்தியில் வைத்து மனசுக்குள்ள வச்சு அடி, அவர் எங்க இருக்கிறாரு? அடியில் இருக்கிறாரு, மூலாதாரத்தில் இருக்கிறார். அதனால தான் அடியில் போற்றுகின்றேன். ஜோதி இருக்கக்கூடிய இடத்தினுடைய அடிப்பாகத்தில் இருந்து நான் போற்றுகின்றேன்கிறார். போற்றுகின்றேன்னா ஓம் சிவாய நம, ஓம் பவாய நமன்னு அப்படி போற்றுவதல்ல. நாம் உடம்பை போற்றுகிறேன்னு என்ன அர்த்தம்? ஆரோக்கியமாக வைக்கிறேன். அதுதான் உடம்பை போற்றுதலுக்கான உண்மையான அர்த்தம். உடம்பை போற்றுறேன்னா என் உடம்பை உட்கார வச்சு அர்ச்சனை பண்ணுறதல்ல, என் உடம்பை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணுறதல்ல, என் உடம்பை உட்கார வச்சு வழிபாடுகள் பண்ணுறதல்ல. உடம்பை போற்றுவது என்றால் ஆரோக்கியமாக வைத்திருப்பதுன்ற அர்த்தம் வருது. புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படின்னா அந்த இடத்துல வச்சு அவனை ஆரோக்கியமான முறையில் பயன்படுத்துகிற போகிறேன் அப்படின்னு சொல்ல வர்றார் திருமூலர். நல்லா கவனிங்க. அவனை ஆரோக்கியமாக பயன்படுத்தினால் மட்டுமே என் 3000 பாட்டுமே கூட பெருமை பெறும்னு சொல்ல வர்றார். அவனுக்கு 5 கரம் இருக்கிறது. அவன் ஆனை முகத்துடன் தொடங்கும் வல்லமை கொண்டவன். சூரியனை போன்ற பிரகாசமும் சந்திரனை போன்ற பிரகாசமும் கொண்ட ஒரு தொடக்கத்தை உடையவன். நந்தியினுடைய தொடக்கமாக இருப்பவன், நந்தி புறப்படும் இடமாக இருப்பவன். நந்தி என்றால் நல்ல தீ, நல்ல தீ என்றால் பிறப்பையும் இறப்பையும் வெல்வதற்கு துணை செய்யக்கூடிய தீ. அதைத்தான் நெருப்பாருன்னு சொல்லுவாங்க. பிரம்மத்தின் வழியாக பயணம் நடக்கிறதுனால அதுக்கு பிரம்ம நாடின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுழுமுனையிலிருந்து 3வது அடுக்காக சுழுமுனை, வஜ்ரணி, சித்ரணி, பிரம்மம் என்று பிரம்ம நாடி வழியாக போகக்கூடிய போக்கு பிரம்ம நாடி, நெருப்பாருன்னு அதுக்கு பேர். அந்த வழியாக போகிறதுக்கு பேர் தான் நல்ல தீ என்று பேர், நல் தீ என்று பேர், நந்தி என்று பேர். அதைத்தான் சொல்லுவாங்க. இதைத்தான் கோயிலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிவன் இங்கே இருக்கக்கூடியது சிவன், நடுநாயகமாக ஓடக்கூடியது நந்தி. சிவனுக்கும் நந்திக்கும் இடையே குறுக்க போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம், நந்தியில் நெருப்பாறு ஓடிக்கிட்டு இருக்குது, குறுக்க போய் அதை கட் பண்ணிடாத. இறைவனை பார்க்கறதுக்கோ இறைவனை உணர்றதுக்கோ இறைவனுடைய ஆசியை பெறுவதற்கோ தடை ஏற்பட்டு விடுங்கிறதுனால ரெண்டுக்கும் குறுக்க போகக்கூடாதுன்னு ஒரு விதி வச்சாங்க. அப்படிப்பட்ட நந்தியினுடைய மகன், நந்தியினுடைய இருப்பிடம், நந்தி புறப்படக்கூடிய இடத்தில் யார்? ஞான கொழுந்தினை. அந்த ஞானம் எங்கு போய் பூர்த்தியாகிறது? அந்த கொழுந்து பகுதி. அந்த இடத்துல இருந்து புந்தியில் வைத்து அந்த இடத்தை நினச்சிக்கிட்டே, புந்தி மனதில் வச்சுக்கிட்டே எதை போற்ற சொல்கிறாரு? புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அப்போ என்ன அர்த்தம்? மனதில் இதுவும் இதுவும் இணைய வேண்டும் என்பதில் கவனமாக இரு. இதுவும் இதுவும் இணைவதில்தான் உன்னுடைய நோக்கம் இருக்க வேண்டும். அந்த அடியை போற்றினால் மட்டும்தான், அந்த அடி பாகத்தை ஆரோக்கியமாக பார்த்து கொண்டால் மட்டும்தான் இந்த இரண்டினுடைய இணைவும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த இரண்டினுடைய இணைவும் ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் தான் உன்னால் மரணத்தை ஜெயிக்கிறதோ பிறப்பை ஜெயிக்கிறதோ இறைவனை அடைகிறதோ உனக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறத முதல் பாடலில் தொடங்குறார். 3000 பாடல்களை எழுதத் தொடங்குவதற்கு முன்னால் இந்த பாடல்களில் வெற்றி கிடைக்க வேண்டும், இந்த உலகத்தை தொடங்கியவனுடைய அருள் கிடைக்க வேண்டும். அப்படின்னா அவன் யாருன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்கப்பா. உங்கள் வாழ்க்கையில் அவனை பிடிக்க மறந்துடாதீங்கப்பா. எல்லாத்தையும் தொடங்குறப்ப எங்களை போன்ற பெரியோர்கள் அவங்ககிட்ட இருந்து தான், அவனுடைய ஆசியிலிருந்து தான், அவனுடைய வழிகாட்டுதலிலிருந்து தான் எல்லாத்தையும் தொடங்குகிறோம். நீங்களும் அவனை மறந்து விடாதீர்கள்னு சொல்கிறாங்க. ஏங்க, அது தனஞ்சயனைத்தான் சொல்லணும்னு என்ன அர்த்தம் இருக்குது? வேறு எதையாவது சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு கேள்வி வந்தால், பிற காற்றுகளினுடைய பெயர்களை உச்சரித்து பாருங்கள். அது டக்குன்னு உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியான எளிமையான பொருளை தருகிறதா அப்படின்னு தேடி பாருங்க. மீதமுள்ள எந்த காற்றுகளுக்கும் சில வினாடிகளாவது நேரம் கொடுத்து அதனுடைய அர்த்தத்தை யோசிக்கணும். ஆனால் தனஞ்சயன்னு சொல்லும்போது தனம் ஜெயன், தனத்தை வெல்பவன், தனத்தை வென்று கொடுப்பவன் அர்த்தம் சின்ன குழந்தைக்கு கூட புரியும்படி அதில் அமையுது.
தனம் என்றால் உயிர், தனம் என்றால் இறைவன், தனம் என்றால் அழகு, தனம் என்றால் ஜோதி, தனம் என்றால் நகை, தனம் என்றால் செல்வம், தனம் என்றால் பொருள். எல்லா விதத்திலும் தனம் பொருந்தி வருகிறது. அந்த தனத்தை ஜெயித்து கொடுப்பவன்கிற வார்த்தை சொன்ன உடனே பொருள் தரும்படியாக எளிமையாக இருக்குது. அங்கேயே உங்களுக்கு யோசனை வந்திருக்கணும், ஆகா இது எதையோ ஒன்றை நமக்கு முன்னிலைப்படுத்துகிறதே. தனம் என்றால் பிரம்மம், எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒன்று. அப்படி ஒரு எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னா அப்போவே நமக்கு யோசனை வந்திருக்கணும், அடடா இதில் ஏதோ ஒன்று நமக்காக ஒரு ரகசியத்தை சொல்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற யோசனை வந்திருந்துச்சுன்னா நீங்களும் சித்தர் உலகத்தை சரியாக புரிந்து கொண்டவர்கள் அப்படிங்கிற அர்த்தமாகுது. நாம் எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு முறை தனஞ்சயனை பற்றிய விழிப்புணர்வு, ஒரு முறை தனஞ்சயனுடைய வல்லமை, ஒரு முறை தனஞ்சயனை சித்தர்கள் பயன்படுத்திய சூத்திரம் தேடி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும்னு சொல்கிறோம். திருமூலர் வள்ளுவர் பெருந்தகையை போல நமக்கு அத்தனை அறிவு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அறிவை வளர்த்து கொண்டு அதை தேடி பாருங்கள், வாழ்க்கையில் அதிசயங்களை உங்களால் எளிமையாக பார்க்க முடியும். குருவே சரணம். என் பேர் பாலசண்முகம். நான் பழனியிலேருந்து வர்றேன். 2 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி இங்கே பிரம்மபுத்தி யோகா எடுக்க வந்திருக்கேன். நான் இன்னைக்கு அட் ப்ரெசன்ட் வந்த பிறகு ஃபிசிக்கலி மென்டலி நான் ஒரு 1 வீக்காக ரொம்ப ரைட்டிங் ஒர்க், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு. ஒரு நாளில் 3/4 நாள் நான் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. யோகா பண்ணி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு கழுத்தில் C3 C4 C5 கிராக்டு ஆல்ரெடி. ஸோ அதனால தான் இந்த இது கூட பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது. ரொம்ப பெயின் இருந்துச்சு இந்த 1 வீக்கு. நான் ஏன்னா விலையே தான் இருக்குது, அது பெர்மனண்ட்டாகவே எனக்கு கழுத்தில். இதை முடித்த பிறகு உண்மையிலே சொல்கிறதுக்காக இல்லை, அந்த பெயின் இல்லை எனக்கு. சூப்பர். அந்த பெயின் இல்லை. இல்லைன்னா என்னால் அப்படி குனிஞ்சாலே அப்படி இங்கே பிடிக்கும், அது மாதிரி இருந்துச்சு. அந்த பெயின் கம்ப்ளீட்டாக இல்லை. மென்டலி நிறைய தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ நான் அதை இழுத்து பிடிச்சி யோசிக்க வேண்டிய சூழலில் இருக்கேன். பிகாஸ் த தாட்ஸ் ஆர் வெரி மச் லெஸ் நவ். வெரி குட். தாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டில் ஐ எம் நாட் இன் அவுட். ஸோ நான் இன்னும் அதுக்குள்ளே தான் இருக்கிறேன். நான் இன்னும் அதை விட்டு வெளியே போகலை. அந்த ஒரு ஃபீல் இருக்கு. உண்மையிலேயே இதுதான் தேவைன்னு நான் லைஃப்பில் தேவையுமே இதுதான் நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான். அது இன்னைக்கு அந்த நல்ல ஒரு சின்ன நேரத்துக்குள்ள அது அந்த கட்டுக்குள்ள வந்திருக்காது. நன்றி. நன்றி. நன்றி.